போங்க இங்க இருந்து. சொல்லுங்க உத்தமன். தம்பி எங்க இருக்கீங்க? ஆபீஸ்ல தான் இருக்க உத்தமன். சொல்லுங்க. வீட்டுக்கு வசு மேடத்தோட அம்மாவும் அப்பாவும் வந்தாங்க. இவ்வளோ நடந்துருச்சு. இது வரைக்கும் அம்மா இவ்வளோ கோவப்பட்டு பேசி நான் பார்த்ததே இல்லை தம்பி. பாவம் தம்பி, வசு மேடத்தோட அம்மாவும் அப்பாவும் அழுதுகிட்டே வீட்ல இருந்து போனாங்க தம்பி. இதை நான் வசுவோட அம்மா அப்பா கிட்ட அப்பவே சொன்னேன். எங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியாதா? தம்பி இப்ப என்ன பண்ண போறீங்க? வசுவோட அம்மா அப்பா கிட்ட பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணுங்க உத்தமன். தம்பி சீக்கிரம் அவங்க கிட்ட பேசுங்க தம்பி. நான் நேர்ல வர்றேன் உத்தமன். சரிங்க தம்பி. போனை வைங்க. சொல்றது கேளுமா. நான் சொல்றது கேளு. நில்லுமா வசு, நில்லு. முடியாதுன்னா சொல்லிட வேண்டியதானே. எதுக்கு இவ்ளோ தூரம் பேசி அவமானப்படுத்தணும்? நான் இதை விட மாட்டேன். இப்பவே போய் மேடத்துக்கிட்ட என்னன்னு கேட்க தான் போறேன். இல்ல வசு, இப்ப நீ போய் கேட்டீனா உன்னையும் அவங்க அவமானப்படுத்துவாங்க. ஐயோ, என்ன அவமானப்படுத்தினா பரவாயில்லப்பா, நான் தாங்கிப்பேன். ஆனா உங்களை அவமானப்படுத்தினா என்னால தாங்க முடியாது. நீங்களே சொல்லுங்க, ஒரு மகளா என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும்? வசு, 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 கொஞ்சம் நில்லுமா. என்னோட வேலைக்கு அவங்க சம்பளம் கொடுக்கலாம், ஆனா என்னோட விசுவாசத்துக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க முடியாது. அர்ஜுனுக்காக தானே நீங்க மாப்பிள்ள கேட்க போனீங்க. அத புரிஞ்சுக்காம உங்களை அவமானப்படுத்தினா என்ன அர்த்தம்? அது இவ்ளோ நாளா வசு வசுன்னு மூச்சுக்கு 30 தடவை கூப்பிட்டாங்க. ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அத பத்தி எல்லாம் யோசிச்சு பார்க்காம இப்படி எடுத்தெறிஞ்சு பேசினா என்ன அர்த்தம்? நான் இத சும்மாவே விட மாட்டேன். ஐயோ வசு, வசு, நில்லுமா. புரிஞ்சுக்கோமா. நில்லுமாங்கறல. அர்ஜுன் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூப்பிட்டப்போ வேணா, அது முறை இல்லைன்னு தடுத்தீங்க. அதுக்கு கொடுக்கிற தண்டனை அது. வசு கொஞ்சம் அமைதியா இருமா, கோவப்படாதமா ப்ளீஸ். இல்லப்பா, என்னால அமைதியா இருக்க முடியாது. நான் போய் மேடத்துக்கிட்ட என்னன்னு கேட்க தான் போறேன். வசு, 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 வசு. என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் காணோம்? ஐயோ, வசு மேடத்துக்கு நியூஸ் போயிடுச்சு போல. இவ்வளவு கோவமா வராங்க. என்ன நடக்கும்னு தெரியலையே. மேடம் 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 மேடம், எங்க மேடம் இவ்வளவு கோவமா போறீங்க? ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்காதீங்க உத்தமன். என் அம்மா அப்பாவை ஏன் அவமானப்படுத்தி அனுப்புனாங்கன்னு நான் மேடத்துக்கிட்ட கேட்க போறேன். மேடம் மேடம் மேடம், அதெல்லாம் விட்டு தள்ளுங்க மேடம். எப்படி உத்தமன் விட முடியும்? வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்ற அளவுக்கு என் அம்மா அப்பா என்ன தப்பு பண்ணிட்டாங்க? எதுக்கு அவங்களை அவமானப்படுத்தணும்? அதுவும் அந்த இனியா முன்னால. மேடம் மேடம் மேடம், சொல்றது கேளுங்க. அம்மா ஏற்கனவே கோவத்துல இருக்காங்க, உங்ககிட்டயும் கோவப்பட போறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் இதோட விட்டுருங்க மேடம். இல்ல உத்தமன், இத நான் சூட்டோட சூடா கேட்டாகணும். அப்பதான் என் மனசு ஆறும். வீட்ல இருக்கிற பல பேர் மாதிரி நான் என்ன இங்க உட்காந்து தண்ட சோற தின்னுட்டு இருக்கேன், சூடு சோறு எல்லாம் இருக்கிறதுக்கு. மேடம் மேடம் மேடம், ஐயோ கோவமா போறாங்களே. தம்பிக்கு வேற போன் போக மாட்டாங்க. நாட் ரீச்சபிளா? எப்படி தம்பி கிட்ட சொல்றது? நாட் ரீச்சபிள்னு வருது. மேடம் வேற கோவமா உள்ள போயிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. சொல்லு வசு, என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட பேசணும். பேசணுமா? சரி, என் ரூமுக்கு வா. எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எந்த மாதிரி நடந்துகிட்டேன்? என் அம்மாவையும் அப்பாவையும் நீங்க அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கீங்க. அவங்க பண்ணது மட்டும் கரெக்டா? என் வீட்டு படியேறி வந்து மாப்பிள்ளை கேட்பாங்க, நான் பொறுத்து போகணுமா? அத நீங்க அவமானமா எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்றது? அது அவங்க விருப்பத்துக்காக மாப்பிள்ளை கேட்டாங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்கணும். அதை விட்டுட்டு தகுதி தராதரம்லாம் பேசினது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல மேடம். அது எப்படி நியாயம் இல்லாம போகும்? இனியாவுக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம்னு நான் பகிரங்கமா சொல்லிட்டேன். இப்ப நிச்சயதார்த்தம் கூட முடிஞ்சு குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கிற அளவுக்கு வந்தாச்சு. இப்ப வந்து உங்க பையனுக்கு ஏன் பொண்ணை கட்டி வைங்கன்னு கேக்குறது எப்படி நியாயமாகும்? எப்படி நான் கோவப்படாம இருக்க முடியும்? எங்க அப்பா அம்மாவுக்கு இப்பதான் கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? நீ உங்க அப்பா அம்மா வந்து என் பையனை கேட்டது நியாயம்னு சொல்லுவ, முடியாதுன்னு நான் சொன்னது நியாயம் இல்லையா? அது உனக்கு தப்பா தெரியுதா? நான் நீங்க மறுத்தத சொல்லல. நீங்க தேவையில்லாததெல்லாம் பேசி அவங்கள அவமானப்படுத்தினதை தான் தப்புங்கிறேன்.
இத பாரு வசு, வீணா மனசுல ஆசைய வளர்த்துக்கிட்டு தகுதி தராதரம் புரியாம உன் பெத்தவங்கள சம்பந்தம் பேச நீ அனுப்புனது முதல் தப்பு. இப்போ என்கிட்ட வந்து ஏன் எங்க அப்பா அம்மாவை அவமானப்படுத்துனீங்கன்னு கேக்குறது ரெண்டாவது தப்பு. முதல் தப்ப நீ செய்யாம இருந்திருந்தா ரெண்டாவது தப்பே நடந்திருக்காது. முதல்ல அத நீ புரிஞ்சுக்கோ. மேடம், யார் மனசுல யார் ஆசையை வளர்த்து விட்டாங்கன்னு சொல்லி காமிச்சா எங்க காதல நானே கொச்சப்படுத்துற மாதிரி ஆயிடும். எங்க அப்பா அம்மா உங்க வீடு தேடி வந்து மாப்பிள்ள கேட்டது தப்புன்னா என் வீட்டுக்கு வந்து அர்ஜுன் சார் பொண்ணு கேட்டதையெல்லாம் என்ன மேடம் சொல்றது? நான் கேக்கல வசு, அத நீ புரிஞ்சுக்கோ. ஆனா என்கிட்ட வந்து மாப்பிள்ள கேட்டது உன் அப்பா அம்மா, அத நீ தெரிஞ்சுக்கோ. மேடம், உங்க வீட்டு உப்ப தின்னவனா என்னோட வாழ்க்கை வளர்ச்சி எல்லாமே நீங்க எனக்கு கொடுத்தது. அர்ஜுனுக்கு அட்வைஸ் பண்ணி திருப்பி அனுப்பியிருக்கணும்னு என் அப்பா அம்மா கிட்ட சொன்ன உங்களுக்கு வசுவ அனுப்புங்க நான் பேசிக்கிறேன்னு பக்குவமா சொல்ல ஏன் தோணல? ஏன்னா நாங்க இல்லாதவங்க, நீங்க வசதிப்பட்டவங்க. உங்க மகனுக்கு ஒரு நியாயம், ஏன் அப்பா அம்மாக்கு ஒரு நியாயமா மேடம்? இத பாரு வசு, நீ பேசுறதுல அர்த்தமே இல்ல. என்னோட கோவத்துல நியாயம் இருக்கு, உன் கோவத்துல துளி கூட நியாயமே இல்ல. இன்னொரு பொண்ணுக்கு நிச்சயமான ஒருத்தனை மாப்பிள்ளை கேக்குறது தப்புன்னு உன் அப்பா அம்மாவுக்கு தோணாதது ஏன்? அத அவங்களுக்கு நீ ஏன் சொல்லல? மக வேலை செய்யற கம்பெனியோட முதலாளி அம்மா கிட்ட சம்பந்தம் பேசுற அளவுக்கு உன் அப்பா அம்மாவுக்கு தைரியம் கொடுத்தது யாரு? முதல்ல அது சொல்லு. மேடம், இதுக்கு எதுக்கு தைரியம் வேணும்? அவங்க எந்த தப்பும் செய்யல மேடம். இன்னும் சொல்ல போனா உங்ககிட்ட அவங்க நாகரிகமா சம்பந்தம் பேச வந்திருக்காங்க. நீங்க தான் அநாகரிகமா அவங்கள அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கீங்க. நாகரிகம் அநாகரிகம் பத்தி நீ எனக்கு சொல்லி தர வேண்டாம். என்னோட வசதி அந்தஸ்து பத்தி எனக்கு தெரியும். என் மகனுக்கு யார கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது என்னோட தனிப்பட்ட விருப்பம். அதுக்கு தடையா யார் வந்தாலும் எனக்கு கோபம் வரத்தான் செய்யும். அது அர்ஜுனாவே இருந்தாலும் சரி. புரியுதா? மேடம், நீங்க உங்க மகன் மேல கோவப்படலாம், அவமானப்படுத்தலாம். உங்களுக்கு அதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதே உரிமையை ஏன் அப்பா அம்மா கிட்ட காட்டக்கூடாது. அதை நான் விரும்பல. தம்பி வசு எங்க இருக்கா? மேல அம்மா கிட்ட கோவமா பேசிட்டு இருக்காங்க. வசு, நீ அதிகமா பேசுற. இல்ல மேடம், நீங்க அதிகமா பேசிட்டீங்கன்னு சொல்றேன். என் அம்மா அப்பாவை அவமானப்படுத்திட்டீங்கன்னு சொல்றேன். என்ன இவ்வளவு சத்தமா பேசுறா வசு? அப்படி பேசினது தப்புன்னு சொல்றேன். எது தப்பு? நீ ஏன் மேலேயே குத்த சொல்றியா? மேடம், ஒரு நிமிஷம் மேடம். வசு, வசு, வசு. ஐயோ, மேடம், 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 அம்மா 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 மேடம், அம்மா அம்மா அண்ணே, என்னம்மா என்னம்மா ஆச்சு? அம்மா 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 கண்ணை திறந்து பாருங்கம்மா. ஐயோ என்னன்னு பாருங்க. ஐயோ முதலாளிமா பசுவாத்தே தள்ளி விட்டுருக்கா. அம்மா என்ன நீ என்னம்மா ஆச்சு? பாவி என்னடி பண்ணி வச்ச முதலாளிமா கீழே தள்ளி விட்டுட்டியா? என்னாச்சுன்னு சொல்லுங்கம்மா. கண்ணை திறங்கம்மா. அம்மா என்னடி பண்ண? வசு, ஐயோ, நான் தள்ளி விடல. சாரி வீல்ல மாட்டி இருந்துச்சு. அத சரி பண்ணத நான் வந்தேன். ஆனா அதுக்குள்ள கீழே விழுந்துட்டாங்க. ஒண்ணும் இல்லையே. அம்மா 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 என்னாச்சு? வசு, உன் அப்பா அம்மாவை நான் திட்டேன்னு இப்படி பண்ணிட்டே வசு. அம்மா பாவி இப்படி பண்ணிட்டே இல்ல நல்லா இருக்கியா? ஐயோ பாட்டி, சத்தியமா நான் எதுவும் பண்ணல. ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? நீ தானே அவங்கள மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருக்க. உன்னெல்லாம் அத்தை மாடியில இருந்து தள்ளி விட்டுட்டு கொலை பண்ற அளவுக்கு போயிட்டியா உன்ன? ஏய் அம்மா நிறுத்துங்க எல்லாரும். டேய் ஆனந்த், புறா ஹாஸ்பிடல் போலாம். சரிங்க. அர்ஜுன் சார், ஐயோ அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், நான் தள்ளி விடல. அர்ஜுன் சார், என்ன நம்புங்க. அர்ஜுன் சார், அம்மா அர்ஜுன் கண்ணை சார், திறங்கம்மா. அர்ஜுன் சார், புடவை
சிக்கி கீழே விழுந்துட்டாங்க அர்ஜுன் சார். அர்ஜுன் சார் என்ன நம்புங்க. அம்மா ஏறுங்கண்ணே, எடுங்க உத்தமன். உத்தமா, வண்டி எடுறா சீக்கிரம். உத்தமன், வாடா. சீக்கிரம் சீக்கிரம் வண்டி எடுங்க. இதான் காப்பாத்தணும். சீக்கிரம் போங்க. பரடினியா, இது வரைக்கும் நாம போட்ட பிளான் எல்லாத்துல இருந்து வசு தப்பிச்சுக்கிட்டே இருந்தா. இப்ப வசமா சிக்கியிருக்கா. உன் மாமியார்காரியே மரண வாக்குமூலம் கொடுத்துட்டா. ஐயோ பாட்டி, பேசாம இரு பாட்டி. மரண வாக்குமூலம் அது இதுன்னுட்டு. இன்னும் எனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணமே ஆகல. அத ஞாபகம் வச்சுக்கோ. இப்போதைக்கு அத்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஏய், உன் அத்தைக்காரியே வாயான்னு திறந்து ஏன் வசு இப்படி பண்ணிட்டேன்னு கேட்டுருச்சு. இந்த தடவை அவளை விட்டுறவே கூடாது. அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியே தீரணும். ஆமா பாட்டி, அனுப்பியே தீரணும். இந்த ஆஸ்பத்திரியிலேயே வச்சு தரமான ஒரு சம்பவத்தை அரங்கேற்றியே ஆகணும். நான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஏய், உன் பில்டப்பே பத்தாது. போ, அர்ஜுன் கிட்ட போய் கொஞ்சம் பில்டப் கொடு. போ. அர்ஜுன், கவலைப்படாதீங்க அர்ஜுன். அத்தைக்கு எதுவும் ஆகாது. ஆனந்த், அத்தைக்கு எதுவும் ஆகாதுல்ல? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆனந்த். அத்தை இந்த மாதிரி படுத்திருந்து நான் பார்த்ததே இல்ல. பாட்டி, நீ சொன்ன தானே நான் போய் பேசினேன். 2 பேரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படியே கல்லு மாதிரியே இருக்காங்க. ஏய், அவனுங்களே ஆத்தா கீழே விழுந்துட்டாலே சோகமா இருக்காங்க. இப்ப போய் நீ சுரண்டிக்கிட்டு இருப்ப. இங்க பாரு, கொஞ்சம் கண்ணை திறக்கட்டும். அப்புறம் எல்லாம் நார்மல் ஆயிடுவாங்க. இப்படியே சோகமா உட்காரு. சிஸ்டர் சிஸ்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ச்சே, இந்த வசு இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த மாதிரி பண்ணிட்டாளே. அத்தை அவளை எப்படி வச்சிருந்தாங்க? கம்பெனிக்கே எம்டி ஆக்கி அழகு பார்த்தாங்க. ஆனா அவ ச்சே, நம்பிக்கை துரோகி, நம்பிக்கை துரோகி. மாடியில இருந்து துப்புக்கடேன்னு பிடிச்சு கீழே தள்ளி இருக்கான்னா, ஐயோ ஐயோ ஐயோ, அவளுக்கு எவ்வளவு நெஞ்சு எழுத்து இருக்கும். இவளெல்லாம் பிடிச்சு உள்ள தள்ளணும். உண்டக வீட்டுக்கே ரெண்டக செய்ய பாக்குறா. ஆமா பாட்டி, அவளை குடும்பத்தோட பிடிச்சு உள்ள தள்ளணும். தம்பி, என்ன தம்பி, அம்மாவை அட்மிட் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. உள்ள என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியல. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களே தம்பி. போங்க உத்தமன், வெறுப்பா இருக்கு. அம்மாவுக்கு ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது உத்தமன்? தம்பி, ஒரு வேளை அம்மா சொன்ன மாதிரி. உத்தமன், இல்ல என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம சும்மா பேசினதுக்கே நெகட்டிவா பேசினா எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு என்ன வீல் சேர்ல இருந்து கீழே தள்ளி விட பார்த்தாங்க. அதனாலதான். என்ன உத்தமன், வசுவை பத்தி நல்லா தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசலாமா? உங்ககிட்ட நடந்துகிட்ட மாதிரி அம்மா கிட்ட நடந்துப்பாளா? நிச்சயமா அந்த மாதிரி வசு பண்ணிருக்கவே மாட்டா உத்தமன். அம்மா தவறிதான் விழுந்திருப்பாங்க. அப்படி நடந்திருந்தா. டாக்டர் டாக்டர் டாக்டர், அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ பிரெயின்ல வந்து பிளட் கிளாட் ஆயிருக்கு. பிளட் கிளாட்டா?
அது கரையறதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கோம். கரைஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்ல, கரையிலனா பேஷண்ட் கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. டாக்டர், தயவு செஞ்சு எப்படியாவது எங்க அம்மாவை காப்பாத்திருங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம், பாப்போம். பாட்டி, ம், டாக்டர் சொன்னது கேட்டியா? ம். கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்கு கூட சான்சஸ் இருக்கான். ஆமாண்டி, இப்ப என்ன பண்றது? பாட்டி, ம். எனக்கு என்னவோ அர்ஜுன் நான் பேசியும் மசியல. உத்தமன் இப்படி பேசினது அதிசயம். அவர் சொல்லி கூட இவர் நம்பல. நாம இதை விடக்கூடாது பாட்டி. இத வச்சு வசுவ டோட்டலா வீட்டை விட்டு விரட்டி ஜெயிலுக்கு அனுப்பணும். இத போலீஸ் கேஸா மாத்த போறேன். அப்படியா சொல்ற? ம். ம். ஏய், எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இங்க வேண்டாம், வெளியே வா, அங்க சொல்றேன். ம். வா. அம்மா வாமா போலாம். எனக்கு மேடம பார்க்கணும் போல இருக்கு. அவங்க கீழே விழுந்ததே என் மனசுல ஓடிட்டே இருக்கு. இங்க பாரு வசு, இப்ப சூழ்நிலை சரியில்லை. நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க எல்லாரும் உன் மேல கோவமா இருப்பாங்க. ஆமா வசு, இப்ப நீ அங்க போனா ஏதாவது பிரச்சனை ஆயிடும். ஐயோ அம்மா, என்னால இங்க இருக்க முடியலம்மா. அத புரிஞ்சுக்கிற மனநிலை அங்க இருக்கிறவங்களுக்கு இருக்காதுமா. ஆமா வசு. அதோட இனியா வேற எப்படா உன் மேல பழிய போடலான்னு காத்துக்கிட்டு இருக்கா. நீ அங்க போறது எனக்கு என்னமோ சரியா படல. அம்மா போக வேண்டாம் வசு, சொல்றத கேளு வசு. சொல்லுங்க மேடம். உத்தமன், அர்ஜுன் சார் எங்க? உள்ள டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காரு மேடம். உத்தமன், மேடம் இப்ப எப்படி இருக்காங்க? அவங்க சுயநனவு இல்லாம இருக்காங்க மேடம். பிரெயின்ல ஏதோ பிளட் கிளாட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அந்த கிளாட் ஆயிருக்கிறத தடுக்கிறதுக்கு ஏதோ இன்ஜெக்ஷன் போடணுமா? அந்த இன்ஜெக்ஷன் போட்டோ ரத்தம் உரையலன்னா அம்மா எப்படியும் கோமாக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு பேசிக்கிறாங்க மேடம். உத்தமன், உத்தமன். ஒண்ணுமே புரியல மேடம். மேடம், நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க மேடம். அப்பதான் இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கும் புரியும். சரிங்க மேடம், நான் உள்ள போனோம். போனை வச்சிடறேன் மேடம். உத்தமன், உத்தமன். வசு, என்னமாச்சு? கடவுளே, மேடத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது. நல்லபடியா அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்துடணும். வசு, என்னாச்சு? உத்தமன் என்ன சொன்னாரு? மேடம் கோமா ஸ்டேஜுக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? கோமா ஸ்டேஜா? கடவுளே, எப்படியாவது அம்மா நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வரணும். என் பொண்ணு மேல எந்த பழி பாவமும் வந்துடக்கூடாது. அங்கேதான் நிறுத்துப்பா, நிறுத்துப்பா, நிறுத்து, நிறுத்து, நிறுத்து. போ. ஏய் வாடி, சீக்கிரம் வாடி. வரேன் வா. வரேன். ஐயோ, ஏய் 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 வாடி. ஃப்ராடு. வா வா நான் வா, வரல, நான் பாட்டி. பாத்துக்கிறேன். நீ வா. ஏய் பாட்டி, வான்னு நான் சொல்றல, வரல. வாடி. ஐயோ, நீ பாட்டி, வா பாட்டி, சொல்றல, வேணாம், வா. பாட்டி, நான் வரல. வாடிங்கறேன். ஐயோ பாட்டி, என்னடி? என்ன பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் என்ன போய் இங்க கூட்டி வந்திருக்கியே? ஐயோ. எந்த ஸ்டேஷன்ல என் மேல எந்த கேஸ் இருக்குன்னு எனக்கே தெரியல. மூட கட்டவளே, அது பாண்டிச்சேரிடி, இது தமிழ்நாடு. ஏய், நீ ஜேகேஆர் வீட்டு மருமகடி. இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாதாண்டி அவனுங்க நம்புவானுங்க. பின்னாடி தெரிஞ்சாலும் அப்படி இப்படி நம்ம சமாளிச்சுக்கலாம். நீ வா. வா. ஐயோ பாட்டி, 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 நாம ஒண்ணு பண்ணலாமா? ஐயோ, அந்த வசுவை பிடிச்சு உள்ள தள்ளணும்னா எது வேணாலும் பண்ணலாம்டி. சொல்லு. அது அதான் என்ன? ஐயோ, சீக்கிரம் சொல்லி தொலையேண்டி. டைம் ஆகுது, சொல்லு. நீதான் அந்த வீட்டு மருமகன்னு சொல்லிடுமா? ஐயோ, ஏய், நான் மருமகளா? இந்த மூஞ்சி மருமகளா? ஏய் ஏய் ஏய், யோசிச்சு யோசிச்சு உன் மூளை அப்படியே குழம்பி போய் கிடக்குது போல இருக்கு. ஏய், இத பாருடி, உன் சித்து வேலை தெரிஞ்ச போலீஸ்காரன் யாருமே இங்க இருக்க மாட்டான். அதனால அப்படியே தைரியமா வா. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் சுந்தரம் இருக்காருல்ல, அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான். அதெல்லாம் பாத்துக்கலாம். பாட்டி நீ ப்ளீஸ் வா. பாட்டி, அட, வாடி, வேணாம் இல்ல, பாட்டி. வாடி. ஆமா சார், நான் இங்க முடிச்சிடுறேன். வாங்க மேடம், நான் திரும்ப கூப்பிடுறேன் சார். உட்கார். வாங்க மேடம், ஆளைய பார்க்க முடியல. நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்ல, பக்கத்துல பாய் கடையில 2 பிரியாணி சொல்லுங்களேன். பாட்டி, ம்? ஏய், பாய் கடை பிரியாணி நல்லா இருக்கும்டி. நல்ல பெரிய பெரிய பீஸா போட்டு கொடுப்பாரு. நம்ம ஒண்ணும் காசு கொடுக்க வேண்டியது இல்ல. பாத்தீங்களா, நம்மகிட்டே ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, என்ன பிரச்சனை? காவல் நிலையத்துக்கு கல்யாண விஷயமாவா வருவாங்க? ஒண்ணும் இல்லைங்க, இவ பேரு இனியா. இந்த ஜேகேஆர் குடும்பம் இருக்குல்ல, அங்க வாக்கப்பட போறவ. இவங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே. பாட்டி, இதுக்கு தான் நான் சொன்னேன். இருடி, அதெல்லாம் எங்கேயும் பாத்திருக்க மாட்டீங்க.
இங்க பார்த்ததுதான் உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இவன் என்ன பிக் பாக்கெட்டா ஃப்ராடா நீங்க முன்ன பின்ன பாத்துருக்கிறதுக்கு? ஆமா ஆமா, சொல்லுங்க என்ன பிரச்சனை? ஜெயக்குமார், இவங்க சொல்றத கம்ப்ளைண்ட் எழுதிங்க. ஓகே சார். நீங்க சொல்லுங்க மேடம். அவங்க இப்ப சாக கிடக்குறாங்க. ஓ அப்படியா? அவ ஆசைப்பட்ட அர்ஜுன முதலாளி அம்மா இவளுக்கு கட்டி வைக்கிறதுல அந்த வசுந்தராவுக்கு கோவம். அதனால வேணும்னே அவங்க கிட்ட சண்டை வளர்த்து மாடியில இருந்து புடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டாங்க. பாவம் அந்த அம்மா இப்ப சாகர நிலைமையில இருக்காங்க. என்னையா சார், மேடம் சொன்னதெல்லாம் எழுதிட்டியா? எழுதிட்டேன் சார். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நீ போடு. போடுறி. சார், இந்த கம்ப்ளைண்ட் அவங்க பையன் அர்ஜுன் கொடுத்த மாதிரி இருக்கணும். மேடம், நீங்க கையெழுத்து மட்டும் போடுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போடு.